வினோத் என்ன பண்ணிடுறாரு, ஹோல்ட் பண்ணும்போது கெமியை வந்து ஹக் பண்ணுற மாதிரி ஹோல்ட் பண்ணிடுறாங்க. பிக் பாஸ் டீமில் இருக்க எல்லாரும் வந்து ஷாக் ஆகி வினோத்தும் அதுக்கு சாரி கேட்டுறாரு. டிஃபென்ஸ்னால் ஜஸ்ட் புஷ்அப் தான் பண்ணணும், அது மாதிரி ஹோல்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வைக்கிறாங்க. ஆனால் இதே இடத்துல வியானாவை வந்து கெமியும் கனியும் ஃபுல்லாகவே ஹோல்ட் பண்ணி கீழே புல் டவுன் பண்ணி அவங்கள கிக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இல்லை இன்கேஸ் இந்த வீக்கெண்டான குறும்படத்தில் கூட இந்த சீன் காட்டப்படலாம். அவங்கன்னு வரும்போது அந்த டீம் வந்து அதை வந்து பெருசாக பேசுச்சு. அந்த இடத்துல கெமியா ஒரு பண்ணோன்னு தப்பு அப்படின்னு சபரி ஓவராக சவுண்ட் விட்டார். டிஃபென்ஸில் வந்து லாக் பண்ணுறது, புஷ் பண்ணுறது எது வேணா இருக்கலாம். டிஃபென்ஸ்னு வந்துட்டு அது கேர்ள் பாய் ஜென்ஸு இதெல்லாம் பார்க்க முடியாது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட ஃபாலோ பண்ணலாம். ஒரு பாயாக இருந்தால் அதை கேர்ள் வந்து ஃபேஸ் பண்ண மாட்டாங்கன்றதுக்காக அவங்க கிட்ட கேர்ளை ஹேண்டில் பண்ண விடுவாங்க. இந்த இடத்துல வினோத் பேசிகிட்டு இருக்கும்போது எஃப்ஜே ரொம்ப சில்லியாக ஒரு மாதிரி ஆக்டிடியூட் காட்டிகிட்டு இருந்தார். பட் வினோத் வந்து அதை கூல் டவுன் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்திருக்காரு. நம்ம திவாகர் கோச் மாஸ்டர் 8 ரவுண்ட் வரைக்கும் விளையாண்டாரு. பிளான் பண்ணி வெளியே தள்ளிட்டாங்க எப்பயும் போல்.